ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலில் பல விதமான கோர் எக்ஸசைஸ் போட்டிருக்கோம். அது எல்லாமே கோரை ஸ்ட்ரென்தன் பண்ணி உங்களோட மிட் செக்ஷனை டோன் பண்ணி ஃப்ளாட்டான டம்மி கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறக்குள்ள எக்ஸசைஸ் எப்போது நீங்கள் ப்ராப்பராக டயட்டையும் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது. ஸோ நீங்கள் டயட்டு பற்றின கன்சல்டேஷன் எங்கிட்ட எடுத்துக்கணும்னா 1-on-1 கன்சல்டேஷன் போயிட்டுருக்கு. கீழே ஃப்ளாஷ் ஆகிற நம்பரில் அதை பற்றின டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். அதே மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என் கிளாஸில் நீங்களும் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதே ஃப்ளாஷ் ஆகிற நம்பர் அட்மிஷன் பற்றின ஃபிட்னஸ் குரூப் எக்ஸசைஸ் கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி பண்ண போகிற கோர் எக்ஸசைஸ் ஆப்ஸை டைட் பண்ணுறதுக்குள்ள பெல்லி ஃப்ளாட் பெல்லி கிடைக்கிறதுக்குள்ள எக்ஸசைஸ் என்ன, இதை எப்படி பண்ண போகிறோன்னா சாக்ஸ் போட்டு பண்ண போகிறோம். ஸோ சாக்ஸ் போட்டு 6 எக்ஸசைஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு எக்ஸசைஸையும் 10 ரெப்பிட்டேஷன் நான் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி 10 ரெப்பிட்டேஷன் எங்கூடையே சேர்ந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அதையே 2 செட் 3 செட் 4 செட் எவ்வளோ முடியுதோ பண்ணுங்கள். ஜென்ரல் வார்ம் அப் பண்ணிவிட்டு செஷன் பண்ணுங்கள். செஞ்சு முடித்தோடனே ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு முடிங்க. எப்படி பண்ணும் வார்ம் அப் ஸ்ட்ரெச்சஸ்லாம் தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் அதுக்கு எல்லாமே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் எப்போ சொல்கிறது தான் ஆப்ஸ் டைட், ப்ரீத்திங் நார்மல், நேராக நிற்கிறோம். சாக்ஸ் போட்டிருக்கோங்கிறது மெயினாக சாக்ஸோட இதை சொல்லவே விட்டுட்டேன் பாருங்கள். எந்த ஃப்ளோரில் பண்ணுறீங்களோ அதை அப்படியே வழுக்கிட்டு போகணுன்றக்காக தான். ஸோ அது மாதிரி நீங்கள் உள்ள ஃப்ளோர் பார்த்துக்கோங்க. வுடன் ஸ்ட்ரிப் போட்டிருக்குன்னா அதில் கூட வழுக்கிட்டு போகும். நார்மலாக உள்ள டைல்ஸ்லனா நல்லாவே வழுக்கிட்டு போகும். ஸோ அந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கிற இடத்துல அப்படியே நம்ம ஸ்லைட் பண்ணிகிட்டே பண்ணுற எக்ஸசைஸ் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃபன் அண்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கிறீங்க. இங்கேருந்து ஒரு காலை ஆப்ஸ் டைட்டாக வச்சுட்டு ஒரு கால் அப்படியே ஸ்லைட் பண்ணிட்டே போகிறீங்க. இன்னொரு காலோட முட்டை ஹாஃப் ஆகுது. ஸ்லைட் லஞ்சஸ், ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, கண்ட்ரோல் பண்ணி அப்படி திரும்ப இழுத்துடுறீங்க. ஒரு தடவை ரைட், ஒரு தடவை லெஃப்ட். 2 கம் அப், ஆப்ஸ் நல்லா டைட். 3 கை வேணாலும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி நீட்டிக்கலாம். சென்டர். 4 சென்டர். இதில் நான் குதிங்கால் கூட தூக்கி தான் இருக்குது. ஒன்லி டோஸ் தான் கீழே அப்படியே ஸ்லைட் பண்ணிட்டே போகிறேன் பாருங்கள். 5 சென்டர். 6 சென்டர். 7 சென்டர். 8 சென்டர். abs tight, breathing normal. Center. Last one. Center. Relax. எப்பவும் சொல்கிற மாதிரி இடையில நல்லா டீப் இன்ஹேல், ஸ்லைட்டாக வாயை திறந்து வாய் வழியாக எக்ஸேல். ரெண்டாவது எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறது பர்பி பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஹீல்ஸ் அப், 2 கையும் டவுன், அப்படியே ஸ்லைட் பண்ணிட்டே போங்க. பிளாங்க் போங்க, ஸ்லைட் பண்ணிட்டே ஃப்ரெண்டில் வாங்க, எழுந்துச்சு நில்லுங்க. டவுன், பேக், ஃப்ரண்ட், அப். நான் முதல்ல காமிச்ச மாதிரி ஒவ்வொரு தடவையும் முடியும் போது இல்லை ஸ்டார்டிங்கில் ஹீல்ஸ் அப்போ இல்லை ஜம்போ ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். இல்லைனா சிம்பிளாக ஃபார்வர்ட் பெண்ட், இங்கேருந்து பேக், ஆப்ஸ் நல்லா டைட், அங்கேருந்து அப்படியே ஃப்ரண்ட், ஸ்டாண்ட் அப். 4 5 மோர் இருக்கிறத ஜம்ப் பண்ணிட்டு பண்ணுவோமா? ஜம்ப், கை டவுன், பேக், ஃப்ரண்ட், அப். 6 hands down, forward bend, back, front, stand up. 7 ப்ராப்பர் பிளாங்கில் இருக்கணும். போகும்போது பின்னாடி இப்படியோ இல்லை இப்படியோலாம் பண்ணாமல் ப்ராப்பர் பிளாங்க். அண்ட் ஆப்ஸ் டைட், ப்ரீத்திங் நார்மல். 2 more. Last one. Jump, up, relax, deep inhale, exhale. ஸோ அடுத்த எக்ஸசைஸ் பயங்கர ஒரு ஸ்லைட் பண்ணிட்டே போகும்போது ஃபன்னாகவும் இருக்கும். அதோட கண்ட்ரோலில் நம்ம வைக்கணுன்றக்காக இன்னுமே கோர் வந்து நல்ல எஃபெக்டிவாக என்கேஜாக இருக்கும். அடுத்து
மூணாவது எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறது ஸ்லைட் பண்ணுன்றனால தான் இதில் வந்து நம்ம மேட் எதுவும் போடல. பட் இனிமேல் பிளாங்க் போடுறது பண்ணும்போது கைக்கு சப்போர்ட்டுக்காக ஒரு மேட்டையே நீங்கள் நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் போடும்போதெல்லாம் எங்களுக்கு ரிஸ்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ரிஸ்ட்டை எங்களால் ஃபுல் பேர்டன் கொடுக்க முடியாது, அது லோடு தாங்காது. ஸோ அப்படி உள்ள எக்ஸசைஸ் இல்லாமல் எப்படி பண்ணுறது பிளாங்க் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் பெட்டர் எல்போ பிளாங்க் வந்துடுங்க. ஃபுல்லாக ரிஸ்ட்டை லோடே கொடுக்காம எல்போ பிளாங்க்லேயும் இதே வேரியேஷன்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணலாம். முடிகிறவங்க ஃபுல் பிளாங்க்கு வாங்க, இல்லைனா எல்போ பிளாங்க்கில் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம மவுண்டன் கிளைம்பர்ஸ் தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ப்ராப்பர் பிளாங்க், சேம் திங், ஆப்ஸ் டைட், உங்கள் பெல்லி பட்டன் ஸ்பைனை பார்த்து போகிற மாதிரி உள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. அண்டு ரொம்ப பட் மேலே இல்லை, இப்படி ரொம்ப கீழே தொங்கவும் கூடாது, ஸ்ட்ரைட். இங்கேருந்து 1 2 மவுண்டன் கிளைம்பர்ஸ், 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். டீப் இன்ஹேல், எக்ஸேல். எப்போவுமே பிகினர் வெர்ஷன் மாதிரி ஈஸியாகவும் சொல்லுவோம். ஸோ இது பிளாங்க்கில் கண்டினியூஸாக இது மாதிரி மவுண்டன் கிளைம்பர்ஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க, இந்த மேட்டையே உங்களோட முட்டு வரைக்கும் கவர் பண்ணிக்கோங்க. முட்டையே அப்படி கீழே தரையில் வைக்க முடியாது, முட்டு வரைக்கும் மேட்டை கவர் பண்ணிக்கிறீங்க. இந்த கை இங்கே வச்சுக்கிறீங்க. இங்கேருந்து ஒவ்வொரு காலாக மவுண்டன் கிளைம்பர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த கால். ஸோ இது மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் 2 காலையும் சேர்த்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, 3 எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். 4வது எக்ஸசைஸ் நம்ம க்ளூட் பிரிட்ஜில் ஒன்று பார்த்துக்கலாம். இதே இதை இந்த சைடுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டவுன், பட் அப் பண்ணுறீங்க, ஹீல்ஸை தூக்கிடுறீங்க, ஆப்ஸ் நல்லா டைட். இங்கேருந்து ஸ்லோலி ஒவ்வொரு காலாக ஸ்லைட் பண்ணிவிட்டு அப், ஸ்லைட் அப், 3 அப், ஆப்ஸ் நல்லா டைட், பட் டைட், 4 அப், 5 அப், 6 அப், 7 up, 8 up, 9 up, 10 up. Slowly down. Relax. ஸோ நார்மலாக ஒரு க்ளூட் பிரிட்ஜ் பண்ணுற விட இது ஸ்லிப்பாகி ஸ்லைட் ஆகி போயுது அப்படிங்கும்போது இன்னும் பேலன்ஸ் பண்ணணுங்கிறதுல இன்னுமே கோர் நல்லா என்கேஜாக இருக்கும். அடுத்த எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறது ஃபுல் பிளாங்க்கில் காலை ஜாக்ஸ் அப்படி ஸ்லைட் பண்ணிட்டே போகிறோம். நல்லா ஆப்ஸ் டைட், ப்ரீத்திங் நார்மல். ஃபுல் பிளாங்க்கில் பண்ண முடியாதவங்க எல்போவில் வச்சுக்கோங்க, அப்படி சைடில் ஸ்லைட் பண்ணிட்டு போங்க. 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். சேம் திங், பிகினர்ஸ் முடியலன்னு நினைக்கிறவங்க முட்டு வரைக்கும் மேட்டில் வச்சுட்டு ஜஸ்ட் ஸ்லைட், ஆப்ஸ் நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க. இங்கே முட்டை கீழே அப்படி மேட்டில் வைக்கிறது பதிலாக கொஞ்சம் வேணாலும் நீங்கள் லிஃப்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு லெக்காக ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த காலை கொஞ்சம் முட்டு லிஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க, சைடு ஸ்லைட், ரிலாக்ஸ். 6வது எக்ஸசைஸாக பார்க்க போகிறது நம்ம ஸ்பைடர் லஞ்சஸ்க்கு பண்ணும்போது அகைன் ஒரு பிளாங்க் போஸ். இங்கேருந்து அப்படி கை பக்கத்தில் காலை கொண்டு வந்துடுங்க, பேக், நெக்ஸ்ட் பேக், நெக்ஸ்ட் பேக், ஆப்ஸ் டைட். முடியாதவங்க எல்போ பிளாங்க் போயிருங்க. இந்த மாதிரி ஸ்லைட் பண்ண முடியாதவங்க முட்டு வரைக்கும் ஒரு காலை வச்சுட்டு ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக முட்டில் காலை வச்சுட்டு ஒரு சைடு கொண்டு வாங்க. இதே மாதிரி 10 டைம்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த சைடு மாற்றிடலாம். ஃபுல்லாக பண்ண முடிகிறவங்க ஸ்டார்ட். 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Deep inhale, exhale.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என் கூட சேர்ந்து செஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். செம்ம ஃபன் அண்ட் எஃபெக்டிவாக இருந்திருக்கும் இந்த செஷன். முதலே சொன்ன மாதிரி 2 செட் 3 செட் உங்களால் எவ்வளோ முடியுதோ அப்படி பண்ணிக்கோங்க. ஃபுல் பிளாங்க்கில் முடியாதவங்க எல்போ பிளாங்க் பண்ணிக்கோங்க. முட்டு வேணாலும் ஒரு சைடு கீழே வச்சுட்டு ஒரு சைடே கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சைடு. நிறைய ஆப்ஷன்ஸ் பிகினர், இன்டர்மீடியேட் லெவல், அட்வான்ஸ் லெவல் எல்லாருமே பண்ணுற மாதிரி உள்ளது தான் நம்ம மோஸ்ட்லி எல்லா செஷன்ஸும் போடுவோம். இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.